கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா எல்லா வேலையும் விட்டு இதை பாப்பனா? உன் கம்ப்ளைண்ட் இங்க தான் போகும். உங்க அப்பா வரமாட்டான். அவனை நாங்க தேடுறதாவே இல்ல. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க போ. சார், இது உங்களுக்கே தப்பா தெரியல? சர்வீஸ் பண்ண வேண்டிய நீங்களே இப்படி அராஜகமா நடந்துக்கிறீங்க. இது ரொம்ப அநியாயம் சார். எங்க அப்பாவை காணோன்னு பதறி போய் வந்தா அவரு போய் தப்பா பேசுறாரு. குடிகாரன் கனெக்ஷன் இருக்குன்னு தாறுமாறா பேசுறாரு. அதை என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? இவருக்குலாம் மனசாட்சி கிடையாதா? மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது. இந்த பாருமா, இவ்வளவு மரியாதையா கூட்டு போயிடு. ஒன்னாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். சார், எவளே அப்பாவை காணோங்கிற துக்கத்துல வந்திருக்கா. நீங்களும் இப்படி வேதனைப்படுத்தினா எப்படி சார்? எங்களுக்கே 1008 வேலை இருக்கு. அப்பாவை காணோம், ஆட்டுக்குட்டியை காணோம் இங்க தேடி வந்தா அதை தேடி கண்டுபிடிக்கிறதா எங்க வேலையா? சார், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் பேசின முறை வேணா தப்பா இருக்கலாம். அதை மனசுல வச்சுக்காதீங்க. எங்க அப்பாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. நைட் எல்லாம் அவரை காணோன்னு குடும்பமே அழுதுட்டு இருக்கோம் சார். அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. இத பாருமா, சும்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத. இங்கெல்லாம் இப்படி அழக்கூடாது. வீட்டுக்கு கிளம்பு. சார், அவளே முடியாம தான் அழுதுட்டு இருக்கா. கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார், ப்ளீஸ். ஏமா, நீங்களாம் படிச்சவங்க தானே. ஒரு நாள் காணுங்கிறதுக்காக தேடுவாங்களா? 2 நாள் வெயிட் பண்ண மாட்டீங்களா? 4 பேருக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சவங்க வீட்ல எல்லாம் தேடுங்க. அப்படியும் கிடைக்கலன்னா இங்க வாங்க. அப்ப கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. யோ ஏட்டு, இவ்வளவு போ சொல்லியா? அம்மா சொல்றத கேளுங்கம்மா. அதான் ஐயா சொல்லிட்டாருல்ல, முதல்ல கிளம்புங்கம்மா. வாங்க வா தீபா, வாங்க கிளம்புங்கம்மா. போங்கம்மா. ஏங்க ஏங்க, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? கிளம்புறப்ப வாங்கி தரேன்னு சொன்னீங்களே. ஐஸ்கிரீம் தானே? போற வழியில ஒரு நல்ல ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கு, அங்க நல்லா இருக்கும். வா, அங்க போய் வாங்கி தரேன். ஆனா எனக்கு இத்தினூண்டு கப் ஐஸ்லாம் வேணாம். இந்த பழம்லாம் நறுக்கி போட்டு கலர் கலரா கண்ணாடி மாதிரிலாம் நறுக்கி போட்டு பெரிய கண்ணாடி டம்ளர்ல தருவாங்களே, அதான் வேணும். வாங்கி தரீங்களா? சரி, வாங்கி தரேன். சரி, அப்புறம் இந்த ஊர்ல லாலிபாப் எங்க கிடைக்கும்? லாலிபப்னா சிக்கனா? சிக்கன்லாம் இல்ல, மிட்டாய் குச்சி கூட குத்தி இருக்கும், சப்பி சப்பி சாப்பிடுவாங்களே. அது வேணுமா? சரி, வாங்கி தரேன். கல்யாணம் ஆனாலும் நீ இன்னும் குழந்தையாவே இருக்க. நாம எப்போ பெரியவங்க ஆயிட்டோம்னு நினைக்கிறோமோ அப்பதான் பிரச்சனையே வருது. குழந்தையா இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே இல்ல. அதுக்கு தான் நம்ம குழந்தையாவே இருந்துடலாம்ல. சில நேரத்துல நீ பாட்டியை விட அதிகமாவே பேசுற. பரவாயில்ல. போங்க, உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். ஏய் ரோஜா, என்னது பப்ளிக் இதெல்லாம் பண்ண கூடாது. ஏன் புருஷன் தானே நான் நெளிறேன், அதனால மத்தவங்களுக்கு என்ன வந்துச்சா? ஹை தீபா, துளசி அண்ணி, என்ன 2 பேரும் ஜோடி போட்டு சுத்துறீங்க? இல்ல, ஒரு வேலையா வந்தோம். என்ன ஃப்ரெண்ட் யாராவது பார்க்க வந்தீங்களா? இல்லண்ணே, தீபாவோட அப்பா நேத்து காலையில சவாரிக்கு போனாரு. இன்னும் வீட்டுக்கு வரலண்ணே. எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு ஒண்ணுமே தெரியல. ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போயிட்டு வரோம். போலீஸா? போலீஸ்க்கு எதுக்குமா போனீங்க? சார் சவாரி போனாருன்னா வரதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகும். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? இல்ல, வீட்ல அம்மா ரொம்ப பதட்டமா இருக்காங்க. தீபாவும் ரொம்ப பயந்து போயிருக்கா. அதுவும் இல்லாம வர லேட் ஆச்சுன்னா கண்டிப்பா ஃபோன் பண்ணுவாராம். இப்ப வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. சரிம்மா, டிரைவர்களை விட்டு தேட சொல்ல வேண்டியதானே? யாருக்குமே எந்த தகவலும் தெரியலண்ணே. நாங்களும் எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்துட்டோம். அவர் எந்த ஏரியாக்கு போயிருக்காருன்னு கூட யாருக்குமே தெரியல. சரி, ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? அங்க கம்ப்ளைண்டே வாங்க மாட்டேங்கிறாங்க. டிரைவர்னா குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டியிருப்பாங்க, எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், நீங்களே போய் தேடிக்கோங்கன்னு ஒரு மாதிரி ரொம்ப தப்பா பேசிட்டாங்கண்ணா. அப்பாவை காணோன்னு இவ்வளவு வேதனையில இருக்கா. இவ்வளவு எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்கன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டா. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணா. நாங்க எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் கிழிச்சு குப்பை கூடையில போட்டுட்டாங்க. என்னமா அது அராஜகமா இருக்கு? ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இப்படியா நடந்துக்குவாங்க? இவ சொன்னதை விட மோசமா நடந்துக்கிட்டாங்க சார். எங்க அப்பா டிரைவரா இருக்கலாம், ஆனா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறத கஸ்டமர்ஸ்க்கு செய்யற துரோகமா நினைப்பாரு. அவரை போய் தப்பா பேசுறாங்க. அவர் ஒரு நாளும் குடிச்சது கிடையாது, ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அவரை போய் தாறுமாறா பேசுறாங்க சார். என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் பிடிச்சி சத்தம் போட்டுட்டேன். அதனால அதுக்கு கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? முடிஞ்சதை பாத்துக்கோன்னு கேவலமா பேசுறாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் தீபா. நேரா போய் இன்ஸ்பெக்டரை பாத்துருக்கணும், அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கணும். சார்,
எங்களை மோசமா ட்ரீட் பண்ணது அந்த இன்ஸ்பெக்டர் தான் சார். அவரை மாரி எங்களால என்ன பண்ண முடியும்? வீட்டுல வேற அம்மாவும் தங்கச்சிங்கெல்லாம் அப்பாவை காணோன்னு அவ்வளோ தவிச்சு போயிருக்காங்க. இங்க வந்தா ஸ்டேஷன்லயே என்ன நோகடிக்கிறாங்க. ஒரு பப்ளிக் கிட்ட எப்படியா சார் மோசமா பிஹேவ் பண்றது? எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார். தாங்க முடியாத துக்கம் இருக்கிறதுனால தான் அங்க போய் முறையிடுறோம். அதை கூட புரிஞ்சுக்காம கண்ணா பின்னான்னு பேசி அமிச்சா எப்படி சார்? தீபா அழாதீங்க. சில பேர் அப்படிதான் மோசமா நடந்துக்குவாங்க. அவங்களுக்குலாம் நம்ம வேதனை புரியாது. நீங்க தைரியமா இருங்க. அப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. நாம தேடி கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா நானாவது நேர்ல போய் கூட்டிட்டு வந்துருவேன். ஆனா அவர் இருக்கிற இடத்த பத்தி ஒரு சின்ன தகவல் கூட தெரியல. இதுவே போலீஸ்னா அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். கார் நம்பரை வச்சு ட்ரேசர் கூட பண்ணிடலாம். அதுக்காக தான் அவங்க கிட்ட உதவி கேட்டு வந்தோம். ஆனா அவங்க எங்க வேதனையை புரிஞ்சுக்கவே இல்ல. தீபா, ஸ்டேஷன்ல முடிவா என்னதான் சொன்னாங்க? கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கவே முடியாதுன்னு வெளியே அனுப்பிட்டாங்கண்ணா. இனிமே அவங்கள நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. சிஸ்டர், அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்பனா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கமிஷன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல போஸ்டிங்ல இருக்காரு. அடிக்கடி நம்ம ஹோட்டலுக்கு வர போக இருக்கிறதால நல்ல பழக்கம் எனக்கு. அவர்கிட்ட சொல்லி மூவ் பண்ணா நிச்சயமா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவாங்க. ஐயோ வேண்டாம் சார். ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் என் மேல கோவமா இருக்காரு. அவரை மாரி கமிஷனர் ஆபீஸ் போனேன்னு தெரிஞ்சா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. ஒன்னும் பிரச்சனை வராது தீபா. அவரை பத்தி நாம ஒன்னும் தப்பா சொல்ல போறது இல்ல. எஃப்ஐஆர் போட்டு அப்பாவை தேட சொல்ல போறோம், அவ்வளவுதானே? சிஸ்டர், இந்த விஷயம் தமிழுக்கு தெரியும்ல? இல்லண்ணா, நானே தீபாவை சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்பதான் இந்த விஷயம் எனக்கே தெரியும். சரி, அவர்கிட்ட சொல்லலான்னு ஃபோன் பண்ணா வேற யாரோ ஃபோன் எடுக்கிறாங்கண்ணா. ஏதோ ஒரு லேடி தான் பேசினாங்க. லேடியா? போன் அவன் தானே வச்சிருப்பான். ஆமாண்ணா, நானும் 2-3 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். திரும்ப திரும்ப அவங்க தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஏன் அப்படி ஆகுது? ஒரு நிமிஷம் இருங்க, என் போன்லயும் ட்ரை பண்றேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க தீபா. தமிழ் கிட்ட சொன்னா அவன் ஏதாச்சும் ரூட் கொடுப்பான். அதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா கமிஷனர் ஆபீஸ்க்கே போயிடலாம். அதை நானே பாத்துக்கிறேன். கனகுவா? டேய், நான் கணக்கு பேசுறேன்டா. சார், நீங்க தமிழ் சாரோட ஃப்ரெண்டா? ஆமாங்க, இந்த ஃபோன் நம்பர் என் ஃப்ரெண்டோடது. இது எப்படி உங்ககிட்ட? சாரி சார், ஆக்சிடென்ட்டா 2 பேரோட மொபைல் போனும் மாறி போச்சு. ஒரு நிமிஷம் கட் பண்ணி போடுங்க, நான் கால் டைவர்ட் போடுறேன். நீங்க அவர்கிட்டயே பேசுங்க. ஆ. டேய், நான் கணக்கு பேசுறேன்டா. சரிடா, நீ துளசி கிட்ட போனை கொடு. ஒரு நிமிஷம். துளசி, நீ ஒன்றும் கவலைப்படாத. வரதன் சார் தேடி கண்டுபிடித்துல ஏற்பாடு பண்ணிடலாம். நீ தீபாவை தைரியமா இருக்க சொல்லு. நீ அவங்க கூட அவங்க வீட்டில் இரு. நான் இப்போ கிளம்பி வரேன். ஆமா, பாய். தமிழ், கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. போன்ல யார் அக்காவா? இல்ல மாமாவை காணும்னு சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க, அதான். பிரபாகர், வரதன் சார் நேற்று சவாரிக்கு போனாரா? இன்னொரு வீட்டுக்கு வரவே இல்லையா? நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா கூட ஒரு ஃபோன் எடுக்கவே இல்லையா? அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வரதன் சாரை பத்தி தப்பா பேசுறாங்க. கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்கலையா? என்னங்க இது அநியாயமா இருக்கு? தப்பா பேசுற அளவுக்கு மாமா ஒன்றும் மோசமானவர் கிடையாது. இஸ் a gentleman. ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் உண்மையா தான் சொல்றேன். எனக்கும் அவருக்கும் எவ்வளவு பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். ஆனா பர்சனலா பார்த்தா அவர் ரொம்ப நல்லவர். நான் கொஞ்ச நாள் அவங்களோட இருந்திருக்கேன் தமிழ். ஃபேமிலியோட அவ்வளவு அட்டாச்மெண்டா இருப்பாரு. ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாரு. அதனாலதான் வெளியூர் ட்ரிப்பை கூட ஏத்துக்கிறதுல என்கிட்டயே சொல்லிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நைட்டு முழுக்க வரலனா எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. எங்க போயிருப்பாரு தமிழ்? அதான் பிரபாகர், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை வண்டி பிரேக் டவுன் இருக்கலாம். அப்படி இருந்தா கூட அதை ஒரு ஃபோன்ல கம்யூனிகேட் பண்ணிருக்கலாம்ல. இப்போ அதை கூட அவர் பண்ணலன்றதுனால எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. தமிழ், அப்ப என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சிடென்ட் மாதிரி ஏதாவது? சேச்சே, அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது தமிழ். ஆயிருக்கூடாது நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அந்த டோட்டல் ஃபேமிலி அவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கே தெரியும்ல, அந்த வீட்டுல அவரை தவிர ஜென்சன் யாருமே கிடையாது. இப்ப அவரே காணுங்கிறப்ப சப்போர்ட்டு கூட ஆள் இல்லாம மொத்தமா நுழைங்கி போயிருவாங்க தமிழ். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் தமிழ். ஆமா பிரபாகர், நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. தமிழ், நானே கூட இன்வால்வ் ஆகி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா அவங்க இதை ஏத்துக்க மாட்டாங்க, டென்ஷன் ஆவாங்க. அதனாலதான் யோசிக்கிறேன்.
நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க தமிழ் ப்ளீஸ். நான் பார்க்குறேன் பிரபாகர். முதல்ல அங்கே போகிறேன், அங்கே என்ன சுச்சுவேஷன் பார்க்குறேன். அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட் ஆனந்த் இருக்கல, அவனை வச்சு போலீஸ் மூலமா ட்ரை பண்ணிக்கலாம். குட் ஐடியா தமிழ். இது போலீஸால தான் முடியும். அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் வேணா வரட்டுங்களா? ஐயோ வேணாம் பிரபாகர், இப்படி உங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சுச்சுவேஷனே வேற மாதிரி ஆகிடும். அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நீங்க உடனே போய் பாருங்க தமிழ். மாமாவை காணணும் தான் எனக்கே பதட்டமா இருக்கு. உண்மைதான் பிரபாகர், முதல்ல நான் அங்கே போய் பார்க்குறேன். ஓகே தமிழ், முதல்ல நீங்க கிளம்புங்க. அங்க என்ன சிச்சுவேஷன் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் பார்க்குறேன். ஓகே தமிழ். ஏண்டி நீ நம்ம டிராவல்ஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போன, எதுக்கு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த? வேற வழி இல்லம்மா. அப்பாவை இது வரைக்கும் காணோம். எங்க போயிருக்காருங்கிற தகவலும் தெரியல. அவரை நாமளா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. இதுவே போலீஸ்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. எதுக்காக இப்படி முந்திரக்கட்ட மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா வரட்டும், நல்லா திட்டு வாங்க போறேன். முதல்ல அப்பா வரட்டும்மா. என்ன திட்டினா கூட பரவாயில்ல. அம்மா அவளை திட்டாதீங்கம்மா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு நான் தான் சொன்னேன். அப்பா எங்க போயிருக்காருன்னு தெரிஞ்சா நாம கூட தேடி இருக்கலாம். ஆனா அவர் தான் எங்க போயிருக்காருன்னு தெரியலையே. போலீஸ்னா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் தகவல் சொல்லி செக் போஸ்ட், டோல்கேட்னு விசாரிச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, அவர் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா போதும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. அப்பாவோட கார் நம்பர் நிச்சயமா டோல்கேட்ல பதிவாயிருக்கும். அதை வச்சு எந்த இடத்துக்கு போயிருக்காருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா. அப்படியும் இல்லனா அப்பாவோட செல் நம்பரை வச்சு அவர் எங்க இருக்காருன்னு ஈஸியா ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. அப்பாவோட கார் நம்பர், செல் நம்பர் எல்லாத்தையும் நாங்க ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு வந்திருக்கோம். கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. தீபா, ஒருவேளை அந்த பிரபாகர் தான் அப்பாவுக்கு இடைஞ்சல் கொடுத்துருப்பானோ? ஏன்னா அவனை தவிர வேற யாருமே உங்க அப்பாக்கு எதிரிங்க கிடையாதுடி. போன இடத்துல அவன் ஏதாச்சும் வம்பு பண்ணி அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா? மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவன் அந்த அளவுக்குலாம் போக மாட்டான். இல்லடி, எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ அவனுக்கு போன் போட்டு கூட, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். மா, எதுக்குமா? இருக்கிற பிரச்சனை பார்த்ததுன்னு இன்னும் நீ வேற வம்பிழுக்க போறியா? இல்லடி, நான் என்ன நீ கொஞ்சம் பேசாம இருமா. அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. மாமா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். நான் நினைச்சதை விட நீ பெரிய ஆளுதான். கமிஷனர் லெவல்ல ஆளை தெரிஞ்சு வச்சிருக்க. சார், எங்க அப்பா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அதே என்கிட்ட கேக்குற. நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போ, அங்க போய் விசாரி. உனக்கு தான் பெரிய இடத்துல நிறைய செல்வாக்கு இருக்குதே. உங்ககிட்ட என்னமா சொன்னேன்? 2 நாள் கழிச்சு வா. அப்போ உங்க அப்பா வரலன்னா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன்னு தானே சொன்னேன். ஆனா நீ என்கிட்ட வேலையாகலன்னு நேரா கமிஷனர் போய் பாத்துருக்க. கமிஷனர் என்ன உனக்கு அவ்வளவு பழக்கமா? உனக்கு அவர் எப்படிமா தெரியும்? சார், நீங்க சொல்றபடி எனக்கு யாரையும் தெரியாது சார். நான் யாரையும் போய் பார்க்கல. ஆனா அங்க இருந்து போன் மேல போன் பண்ணி என்ன காய்ச்சி எடுக்கிறாங்களே. ஏன் கம்ப்ளைண்ட் வாங்கலன்னு என்ன கத்துறாங்க. உனக்கு என்ன அவ்வளவு செல்வாக்கா? இதெல்லாம் எப்படி வந்துச்சு? பார்க்க வேற ஆளு அழகா இருக்க. சார், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசுங்க. சரிம்மா, இனிமே யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு நீ வந்து எனக்கு சொல்லி கொடு, நான் கத்துக்கிறேன். பெருசா சொல்ல வந்துட்டா. சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? இவ அப்பாவை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். அதை பத்தி மட்டும் விசாரிங்க. வேற என்னமோ பேசி டென்ஷன் பண்றீங்க. அத பத்தி விசாரிக்கதாமா வந்திருக்கேன். இங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல விசாரிச்சுட்டேன். இந்த பொண்ணோட அப்பாவை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா தான் சொல்றாங்க. ஆள் ஒரு மாதிரியா டிராவல்ஸ்ங்கிற பேரை வச்சுட்டு காரை தப்பான வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காராம். சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியுமா, விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். கார்ல ஸ்மக்லிங் பண்றதாகவும் போதைப் பொருள் கடத்துறதாகவும் தகவல் வந்திருக்கு. சார், எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க. உங்க மனசுல என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? நிறுத்துமா, எதுக்கு இப்ப கோவப்படுற? நான் விசாரிச்சேன், தகவல் சொன்னாங்க. அத பத்தி உனக்கு தெரிஞ்சா சொல்லு, கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. என் அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது சார். அவர் தப்பான வழிக்கு போக மாட்டாரு. ஆனா காணாம போயிருக்காரு. வழக்கமா இந்த மாதிரி தொழில் பண்றவங்க தான் அடிக்கடி காணாம போவாங்க. நான் அந்த ஆங்கிள் யோசிக்கிறேன். சார், நீங்க போலீஸா இருக்கலாம், அதுக்காக எல்லாரையும் தப்பான ஆங்கிள் யோசிக்க கூடாது. அவர் ரொம்ப நல்லவர் சார். நீங்க பேசுறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன மீறி கமிஷனர் கிட்ட போனீங்கல்ல, எனக்கு கூட தான் வருத்தமா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? விசாரணை வந்துட்டா எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும். ஓகே சார், உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? என்ன விசாரிக்கணும்னு சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேமா. நீங்க ரிட்டர்ன்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அதை நான் வாங்கலன்னு தானே கமிஷனர் கிட்ட போனீங்க. என்னம்மா முறைக்கிற? தொலைஞ்சு போன உங்க அப்பாவுக்கு என்ன வயசு, அங்க அடையாளம் என்ன, எப்ப தொலைஞ்சாரு, கார் நம்பரு, செல் நம்பரு எல்லாத்தையும் டீட்டெயிலா எழுதி கொடு. நான் உங்க வேலைக்காரன் பாரு. உங்களுக்காக தானே இருக்கேன். எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க. விசாரிச்சு தொலைக்கிறேன். இல்லைனா தான் உலக அழகி நீ கமிஷனர் கிட்ட போயிடுவ. யோ, என்ன நினைக்கிற? கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கய்யா. ஓகே சார். போமா, திரும்பவும் கமிஷனர் ஆபீஸ் போய் இன்ஸ்பெக்டர் வந்தா எங்களை டார்ச்சர் பண்ணான்னு இதையும் வத்தி வை.
உங்க அப்பா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறீங்களா? சார் நீங்க போங்க, நாங்க ஸ்டேஷனுக்கே வந்து எழுதி கொடுக்குறோம். சரிங்க மேடம். எல்லாம் அந்த கனகு சாரால வந்தது. அவர்தான் கமிஷனர் ஆபீஸ்ல யாரையோ தெரியும்னாரு. அவர்தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் நமக்கு தேவையாடி? எதுக்கு இப்படி பண்ணாரு? ஏய் விடுறி, அப்பாவை காணுங்கிற பதட்டத்துல அப்படி பண்ணிருப்பாரு. அதையெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. இந்த இன்ஸ்பெக்டர் தான் ஏதோ சொல்லிட்டு போறாரு. அப்பாவை எப்படி தாண்டி கண்டுபிடிக்கிறது? அம்மா, இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் பொய்யுமா. அவரை மீறி கமிஷனர் கிட்ட போயிட்டோங்கிற கோவம் தான். நீங்க அவர் சொன்னதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரி துளசி, அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிக்கணுமே. அதுக்கு என்ன பண்ணலாம்? என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கேம்மா. இப்போ வந்துருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அப்பாவை கண்டுபிடிச்சிடலாமா, தைரியமா இருங்க. இருக்கானே, அந்த ஆள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பானோ? என்ன பண்றதுனே புரியலையே. என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் நடக்கும். இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இந்த வீடு மட்டும்தான். இதையும் காலி பண்ண சொல்றாங்கன்னா ரொம்ப அநியாயம். வீடு போயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க. உங்களால அப்பாவோட அதிகம் சம்பாதிக்க முடியும். கண்டிப்பா என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. நான் எதுக்காக வந்திருக்கேன், என்ன பிளான் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா இவ்வளோ டென்ஷனா இருக்க மாட்டானே. இன்னைக்கு நான் தொலைஞ்சேன். சாக்ஷி, இப்படி வா. என்னடி, என்ன பிரச்சனை? மாப்பிள்ளை எப்ப வந்தாரு? ஏன் ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? எனக்கு ஒன்றும் இல்லம்மா, நான் நார்மலா தான் இருக்கேன். பிரபாகர் தான் வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி சைலண்டா உட்காந்துருக்காரு. என்னன்னே புரியல. என்ன பொண்ணுடி நீ? அவருக்கு ஆபீஸ்ல எவ்வளவோ வேலை இருக்கும், அந்த டென்ஷன்ல வந்திருப்பாரு. கட்டிக்க போற நீ தானடி இப்ப என்ன ஏதுன்னு கேட்கணும். நீ ஏன் இப்படி இருந்தா எப்படி? ச்சோ, என்ன மாப்பிள்ள, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அதான் தீபாவோட அப்பா இருக்கிறார்ல, அவரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க நீங்க? இப்ப போய் அவரை பத்தி எதுக்கு யோசிக்கணும்? இல்ல ஆண்டி, நேத்து அவர் ஏதோ ட்ரிப் அடிக்க போயிருக்கிறாரு. இது வரைக்கும் வீட்டுக்கு வரலையா? அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியல ஆண்டி. காணாம போயிருக்கிறார் ஆண்டி. பொதுவா நைட் எங்கேயும் அவர் ஸ்டே பண்ண மாட்டாரு. கரெக்டா வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா இப்ப போனை கூட ஆஃப் பண்ணி வச்சிருக்காரா? அப்படின்னா அவர் ஏதோ டேஞ்சர்ல இருக்காருன்னு தானே அர்த்தம். தப்பா ஏதாவது நடந்திருக்குமோன்னு பயமா இருக்கு ஆண்டி. கொஞ்ச நாள் பழகினா எனக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கு. அவங்க வீட்டுல எவ்வளவு வருத்தப்படுவாங்க. தீபாவும் ஃபேமிலி ரொம்ப வருத்தப்படுவாங்க ஆண்டி. அட பாவி, அவளை மறந்துருப்பான்னு நினைச்சேன். இவ்வளவு ஃபீல் பண்றா. தப்பாச்சே. மாப்பிள்ள, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்பதான் தீபாவுக்கு உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சே. விவாகரத்து வரைக்கும் வந்துட்டீங்க. இதுக்கப்புறமா அவங்கள பத்தி யோசிக்கிறது எனக்கு என்னவோ சரியா படல. எனக்கும் அவளுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா மாமாவுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால பேசாம இருக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் ரொம்ப நல்லவர் ஆண்டி. அவருக்கு எதுவும் ஆயிரக்கூடாது தான் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கு
தீபாவை பிடிக்கல டைவர்ஸ் வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக அவர் காணாம போயிட்டாரு, வீட்டுக்கு வரலங்கிறப்ப என்னால அதை ஈஸியா எடுத்துக்க முடியல. கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல இருந்திருக்கேன், அவங்க கையெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்ப மாமா ஃபேமிலி எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப நான் ஏதாச்சும் பண்ணி தானே ஆகணும். ஆனா நான் இப்ப எதுவும் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறேன்னு. நானே வாலண்டரியா போய் ஹெல்ப் பண்ணாலும் அவங்க அதை வேணாம் தான் சொல்லுவாங்க, கோவப்படுவாங்க. அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலன்னு தான் கஷ்டமா இருக்கு. மாப்பிள, தயவு செஞ்சு நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க உறவே வேண்டான்னு ஒதுங்கி வந்துட்டீங்கல்ல, இனிமே உங்களுக்கு சாட்சி தான் எல்லாமே. அப்படி இருக்கிறப்போ இனிமே அவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. என்னால அப்படி இருக்க முடியல ஆண்டி. எனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, மாமா சேஃபா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா எனக்கு அது போதும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அவருக்கு எதுவும் ஆயிருக்காது மாப்பிள. எங்கேயாவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருப்பாரு, கண்டிப்பா வந்துருவாரு. அப்படி இல்லாட்டியும் அவரை கண்டுபிடிக்க அவங்க வீட்டுல ஏதாவது முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. டிலே ஆனாலும் அவங்க நிச்சயமா ட்ரேஸ் அவுட் பண்ணிடுவாங்க.